எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நான் பார்க்க போகிற வீடியோ சிம்பிள் கிராஸ் கப்புள்டு இன்வெர்ட்டர். ஓகேங்களா, இதோட சர்க்யூட் டயக்ராம் இது தான். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன தேவைப்படுதுன்னா 2N3055 ஓகேங்களா, NPN டிரான்சிஸ்டர் 2. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 400 ஓம் 1 வாட் ரெசிஸ்டர். ஓகேங்களா, அது ஒரு 2 12 வோல்ட் DC 5 ஆம்பியர் 12 வோல்ட் DC 7 ஆம்பியர் இல்லைனா 10 ஆம்பியர் இருக்கிற ஒரு பேட்ரி, லெட் ஆசிட் பேட்டரினா ஓகே, லெட் ஆசிட் பேட்ரி. ஓகேங்களா, அது லாங் டைம்னா அது ஓகே. அதுக்கப்புறம் கொஞ்சம் சும்மா செஞ்சு பார்க்குறதுக்குன்னா லித்தியம் அயன் பேட்டரி ஓகே. ஓகேங்களா, நான் லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மர். ஓகேங்களா, ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், அதை திருப்பி நம்ம கனெக்ஷன் கொடுத்தோம்னா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மராக மாறிடும். ஓகேங்களா, 220 வோல்ட் AC அவுட் வரும். 12 வோல்ட் DC இங்கே கொடுத்திங்கன்னா 220 வோல்ட் AC அவுட் வரும். அதுக்கு என்ன பண்ணால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்திங்கன்னா 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். நம்ம கொடுக்க வேண்டிய பேட்டரி வந்து 5 ஆம்பியருக்கு அதிகமாக இருக்கணும். 7 ஆம்பியர் இல்லைனா 10 ஆம்பியர் இருக்கணும். 10 ஆம்பியர் இருந்தால் நல்லது. ஓகேங்களா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரும் 5 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மராக இருக்கணும். ஓகேங்களா, இந்த எடுக்கிற ஆம்பியருக்கு டபுளாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், இல்லை டபுளாக இருக்கணும். டபுளாக இருந்தால் ஓகே. ஓகேங்களா, ஓகே. இந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி சர்க்யூட் நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க, ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் சின்னதாக பண்ணியிருக்கேன், பாருங்கள். இதே மாதிரி போட்டிருக்கேன். என்கிட்ட 400 ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா இல்லை, அதனால் 430 ஓம் போட்டிருக்கேன். 1 வாட் ரெசிஸ்டர் இல்லை, அதனால் நான் 1/4 வாட் ரெசிஸ்டரை 4 சேர்த்து கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, அங்கே பார்க்கலாம். இதுதாங்க அந்த சர்க்யூட்டு. 430 ஓம் ரெசிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா 400 ஓமுக்கு பதிலாக 430 ஓம் போட்டிருக்கேன். 1 வாட் ரெசிஸ்டர் இல்லாதனால 4 1/4 வாட் ரெசிஸ்டரை கம்பைன் பண்ணி போட்டிருக்கேன். ஓகேங்களா, இது படும்போது எதுவும் டச் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. டச் ஆச்சுன்னா ஃபயர் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இது எலக்ட்ரிக் ஷாக் ரிஸ்க்கு, அதனால் குழந்தைகள் இது யாரும் செய்ய வேண்டாம். ஓகேங்களா, ஓகே. இது 4 வோல்ட்டு பார்த்திங்கன்னா 3 பேட்டரி யூஸ் பண்ணால் ஓகே. நான் வந்து என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இது 4 போடுற சர்க்யூட் தான் இருக்குது, அதனால் நான் 4 பேட்டரி போட்டுக்கிறேன். 4 பேட்டரி போட வேண்டாம், நீங்கள் 3 பேட்டரி மட்டும் போட்டு யூஸ் பண்ணால் நல்லது. ஓகேங்களா, நல்லா ஃபுல் சார்ஜில் 12 வோல்ட் வர மாதிரி. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிங்க. ஓகேங்களா, 2 ஆம்பியர் உள்ளது. ஓகேங்களா, ஸோ நம்ம சீரியஸாக கனெக்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ 2 ஆம்பியர் தான் வரும். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் 2 ஆம்பியர் தான், சரி 1.7 ஆம்பியர் அவுட்புட். ஓகேங்களா, 12.6 வோல்ட்டு. ஓகேங்களா, 1.7 ஆம்பியர், 220 வோல்ட் 50 இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸு. அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா AC 12.6 வோல்ட்டு 1.7 ஆம்பியர். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ஷனை கொடுத்து தான் பார்த்தேன். கனெக்ஷன் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஏசியில் நம்ம இன்செட் பண்ணி ஸ்டெப் டவுன் பண்ணும்போது இது வந்து பார்த்திங்கன்னா 15 வோல்ட்டு கிட்ட வருது. ஓகேங்களா, ஸோ சிலது பார்த்திங்கன்னா இது போட்டிருக்க வோல்ட் கரெக்டாக வரும், ஒரு சில பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த ஃப்ளக்சுவேஷன், அந்த என்ன சொல்கிறது, இது கூடி குறைஞ்சாலையும் கொஞ்சம் மாறி வரும். ஸ்டாண்டர்டாக பண்ணியிருந்தாங்கன்னா கரெக்டாக வரும், எப்படி பண்ணாலையும். சப்போஸ் கொஞ்சம் நார்மலாக பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வோல்டேஜ் 220 வோல்ட் இங்கே போட்டிருக்கோன்னா 230 வோல்ட் வரும்போது இங்கே அவுட்புட் அதிகமாக வரும். ஸோ பார்த்துக்கோங்களா. இப்போ நான் வந்து உல்ட்டாவாக கொடுத்துருக்கேன். அவுட்புட் வர இந்த ஸ்டெப் டவுன் பண்ணுற இடத்துல நான் வந்து ஸ்டெப் அப் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஏசியை இன்செர்ட் பண்ணுவீங்க, இங்கே ஸ்டெப் டவுன் ஆகி 12 வோல்ட் AC வரும். ஓகேங்களா, இப்போ நான் என்ன பண்ணிங்கன்னா இப்போ இன்புட் வந்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் AC வர இடத்துல இன்புட் கொடுத்துட்டு பேட்டரி கனெக்ஷன் கொடுத்து இன்புட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவுட்புட் நான் 220 வோல்ட் இந்த பக்கம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கனெக்ஷன் கொடுத்து காட்டுறதுக்காக சும்மா ஒரு இது கொடுத்துருங்க. ஓகேங்களா, சும்மா ஒரு எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, எந்த கனெக்ஷனும் கிடையாது, இவன் சேஃப்டி பர்பஸ்க்காக சும்மா இதில் கொடுத்துருக்கேன். ஏன்னா 220 வோல்ட் 230 வோல்ட் கிட்ட பக்கம் வரும், அதனால் சும்மா ஒரு இதுவும் பட்டப்படன்றக்கா சும்மா ஒரு டப்பா போட்டு சும்மா உள்ள சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா, இங்கே தான் இருக்க போது பார்த்துக்குங்க.
இப்போ பாருங்கள், இந்த பேட்டரி இன்செர்ட் பண்ணிக்கிறேன். வோல்ட் அளந்து காட்டிடுறேன். அதுக்கப்புறம் இது பண்ணும்போது கரெக்டாக எந்த நம்ம டிசி அளக்கணும்னா டிசி ரேட் வச்சுக்கோங்க, ஏசினா ஏசி ரேஞ்ச் வச்சுக்கோங்க. இப்போ நான் டிசி அளக்க போகிறேன். 1 டைம் 2 டைம் இந்த மல்டிமீட்டரை பொறுத்த வரைக்கும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஓகே டிசி அளக்க போகிறேன். டிசி 20 வோல்ட் ரேஞ்சில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ப்ளஸ்லையும் மைனஸில் வைக்கிறேன். 15.84 வோல்ட்டு. இது 12 வோல்ட் இருந்தால் ஓகே. என்கிட்ட பேட்டரி இல்லாதனால நான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? 4 பேட்டரி போட்டு கொடுத்துருக்கேன். 15.85 வோல்ட். ஓகேங்களா? வோல்ட்டு டிசி. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இந்த கார்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது, இதுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? எதுவும் அவுட்புட்லாம் கொடுக்கல. ஓகே. இப்போ நான் அதை ஆன் பண்ணுறேன். சுவிட்ச் வச்சுருக்கேன், ஆன் பண்ணுறேன். லைட் இருக்குதுங்களா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து சத்தம் கேட்கும், இருக்குதுங்களா? ஓகே. இப்போ நான் இதில் அளந்து காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஹையஸ்ட் ரேஞ்சு 600 ரேஞ்ச் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ரைட் ஆன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 229 ரேஞ்ச் வருது. ஓகேங்களா? இது நான் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இதெல்லாம் பண்ண முடியாது. சும்மா எமர்ஜென்சிக்கு லைட் எரிய விட்டுக்கலாம், சும்மா சின்ன லைட் எரிய விட்டுக்கலாம். நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி போட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப நேரத்துக்கு வரும். லெட் ஆசிட் பேட்டரி போட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு வரும். இது சும்மா காட்டுறதுக்காக பண்ணியிருக்கேன். இது பண்ணுவது பார்த்தீங்கன்னா இது உரசிடக்கூடாது. உரசினா இது வந்து பார்த்திங்கன்னா தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் பார்த்து சேஃப்டியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதை நான் சும்மா காட்டுறதுக்காக போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி நீங்கள் போடாமல் நீங்கள் என்ன வாட்டோ அந்த வாட்டு இதே யூஸ் பண்ணிக்கோங்க. நான் லைட்டாக புகை வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. சும்மா உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? எந்த ஒயரும் டச் ஆகிடக்கூடாது. டச் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா டேஞ்சரானது. 220 வோல்ட் அவுட்புட் வரக்கூடியது. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே. நான் பேட்டரி கழட்டிட்டு தான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக செயல்படுங்க. ஏன்னா 220 வோல்ட்டு சிவியராக சாக்கடிக்கக்கூடியது. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்ஃபோன் சார்ஜர் போட்டு காட்டுறேன். ஓகேங்களா? பாருங்க, ஆஃப் பண்ணுறேன், திரும்பி ஆன் பண்ணுறேன். ஓகே. இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன். இல்லை ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது, அதனால் நான் ஆஃப் பண்ணி காட்டுறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு காட்டுறேன். சரி, பேட்ரி சொல்ல வாங்க. ஒரு லைட் சார்ஜ் போட்டு காட்டுறேன். லைட் எரிய வச்சு காட்டுறேன். பார்த்து சேஃப்டியாக இருக்கணும். எந்த இதுவும் கிடையாது. பாருங்கள். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எரியக்கூடியது. ஒரு நிமிஷம். இந்த பேட்டரியில் பாருங்கள். இது சும்மா ஒரு இது 5 வாட்ஸ் பல்பு. ஓகேங்களா? வாட்ஸ் பல்பு. ஆன் பண்ணுறேன். இது ரொம்ப நேரத்துக்கு எரிய வைக்க முடியாது. இது சும்மா செஞ்சு காட்டுறதுக்காக. இது ஒர்க் ஆகுது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு எலக்ட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுன்றது காட்டுறதுக்காக தான் பண்ணியிருக்கேன்.
ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்டாக இது பண்ணி ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியுமானா ரொம்ப நாளாக யூஸ் பண்ண முடியாது. இது கரெக்டான பொருள் போட்டு கரெக்டாக யூஸ் பண்ணினா வரும். இது பார்த்திங்கன்னா இது எப்படி ஒர்க் ஆகுது, இது சின்ன ப்ராஜெக்ட்டுக்காக தான் இது நம்ம எடுத்துக்கணுமே தவிர நம்ம இது பண்ணாலே போதும் நம்ம நினச்சிக்கூடாது. ஓகேங்களா. பேட்டரி ரிமூவ் பண்ணிடுறேன். திரும்ப காட்டுறேன். இந்த படத்தில் இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 400 ஓம் 1 வாட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 400 ஓம் 1 வாட்டு 2N3055. ஓகேங்களா. டிரான்சிஸ்டர் 2. அதுக்கப்புறம் 2 வோல்ட் டிசி 5 ஆம்பியர் 2 வோல்ட் டிசி 7 ஆம்பியர் இல்லை 10 ஆம்பியர் உள்ள லெட் ஆசிட் பேட்டரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் ட்ரான்ஸ்ஃபார்மரை உல்ட்டாவை திருப்பி 12 வோல்ட் ஏசி 5 ஆம்பியர் அந்த அவுட்புட் வர இடத்துல அந்த யூஸ் பண்ணணும். இந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் டிசி இருக்கணும், 12 வோல்ட் ஏசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஆம்பியர் அவுட்புட் வர மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கொடுத்தீங்கன்னா நமக்கு இது அவுட்புட் கிடைக்கும். 220 வோல்ட்லேருந்து 230 வோல்ட் 240 வோல்ட் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இதை பார்த்து யூஸ் பண்ணுங்கள். சும்மா இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், பார்த்து பக்காவாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா. ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க யாரும் ட்ரை பண்ண வேண்டாம். பெரியவங்க துணையோட, பெரியவங்களாக இருந்தாலே ஒரு சேஃப்டி பர்பஸுக்காக கூட யாருன்னா பக்கத்தில் ஒரு ஆள் பக்கத்தில் யாராவது இருக்கணும். இருந்து நீங்கள் ப்ராக்டிஸ் இந்த ப்ராஜெக்ட் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.